நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. 2026 வேல்யூவான ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கான வருஷமா இல்ல. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏஐயால RAM and ஸ்டோரேஜ் ஷார்டேஜ் இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதனால மெமரி பிரைஸ் ஹைக் ஆகி ரீசன்ட் டைம்ல ஸ்மார்ட் போனோட பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே லான்ச் ஆகிற போன்லாம் மேக்ஸிமம் 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் விலை ஜாஸ்தியா லான்ச் ஆகுது. அப்படி இல்லனா பிராண்டே ஸ்பெக்க டவுன் கிரேட் பண்ணி சுத்தமா வேல்யூவே இல்லாம லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம்லாம் 20000 ரூபாய்க்கே எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி கிடைச்ச வேல்யூவான போன்ஸ்லாம் இப்போ 25000 ரூபாய் 30000 ரூபாய் தாண்டி போயிருச்சு. சோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்ன்றது ஒரு பெரிய டாஸ்கா போயிட்டு இருக்கு. அதுலயே நீங்க அடிச்சு புடிச்சு ஒரு பட்ஜெட்டை செட் பண்ணி வாங்க போற போன்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுமா, கேமரா நல்லா இருக்கணுமா, இல்ல பேட்டரி டிஸ்ப்ளே நல்லா இருக்கணுமான்னு பார்த்து முடிவு பண்ணி ஒரு நல்ல போனை சூஸ் பண்ணா அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஒரே போனை பேரை மாத்தி ஆன்லைன்ல ஒரு பிரைஸ்ல விக்கிறாங்க, ஆஃப்லைன்ல ஒரு பிரைஸ்ல விக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் Flipkart மாதிரியான இ-காமர்ஸ் வெப்சைட்ல இன்னும் வேல்யூவான போன்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு. சோ இனிமே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க கூடாதுன்னு தான் இந்த வீடியோ. மார்க்கெட்ல ஒரே ஸ்பெக்ல வேற வேற பேர்ல விலை ஜாஸ்தியா இருக்கிற போன் எது, அதுக்கு ஆல்டர்னேட் உங்க மணியை சேவ் பண்ற போன் எது, முக்கியமா ஆஃப்லைன்ல விலை ஜாஸ்தியா என்னென்ன போன்ஸ் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா Flipkartல வேல்யூவான போன்ஸ் என்னென்ன இருக்கு, அதுல நீங்க எதை சூஸ் பண்ணலான்னு அதை பத்தியும் டீடைல்டா சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மோஸ்டா இந்த பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா 15000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய்க்குள்ள இருக்கிற போன்ஸ்ல தான் அதிகமா நடக்குது. ஏன்னா நம்ம அதிகமா போன் வாங்குற செக்மெண்ட்டே இதுதான். சோ பிராண்டும் அதிகமா போன் லான்ச் பண்ணி அடிச்சு நவுத்துறானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் 15000 ரூபாய் பட்ஜெட்டை பார்த்துலாம். இந்த பட்ஜெட்ல வேல்யூவான போன்னா Moto G57 பவர் இருக்கு. இந்த பட்ஜெட்ல Qualcomm SoCயோட பேட்டரி அண்ட் கேமரா நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு சாஃப்ட்வேரும் பெட்டரா கிடைச்சிரும். இந்த போனை நீங்க கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்குனீங்கன்னா அரௌண்ட் 15000 ரூபாயில இருந்து 16000 ரூபாய்க்குள்ள வாங்கி முடியும். இப்போ நடந்துட்டு இருக்க பிரைஸ் ஹைக்ல இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே வேல்யூவான போன். இந்த பட்ஜெட்ல வாங்க கூடாதது Oppo A6X and Vivo Y31. ரெண்டுத்தோட ஸ்பெக்கையும் பாருங்க, கொஞ்சம் கூட இந்த பட்ஜெட்டுக்கு வேல்யூவாவே இருக்காது. முக்கியமா மோட்டோவோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் ஆகட்டும், ப்ராசஸர், கேமரா, பேட்டரின்னு எதுவும் பெட்டரா இருக்காது. முக்கியமா Moto 8 128GB வேரியன்ட் விலை கம்மியா கிடைச்சிரும். அதனால இது ரெண்டும் நமக்கு வேணாம்னு மோஸ்டா நீங்க ஆஃப்லைன்ல போனீங்கன்னா இது ரெண்டுத்தையும் தான் தலையில கட்ட பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது ஆன்லைன்லயுமே கிடைக்குது, உசாரா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் 20000 ரூபாய் பட்ஜெட்லயுமே மோட்டோவோட போன் G67 பவர் ஒரு நல்ல ஆப்ஷன். என்னதான் Qualcommோட பழைய SoC Snapdragon 7S Gen 2 யூஸ் பண்ணியிருந்தாலும் இது வெல் ஆப்டிமைஸ்டு SoC. உங்களுக்கு நார்மல் யூஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முக்கியமா 7000 mAh பேட்டரியோட இந்த பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸரும் இருக்கிறதால பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமா 2 நாளைக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி 50MP பிரைமரி 32MP செல்ஃபியோட கேமராவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். என்ன LCD டிஸ்பிளே தான், அதுக்காகவும் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இதே ஸ்பெக்கோட AMOLED டிஸ்ப்ளே கேமரா இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா மோட்டோவோட G96 இருக்கு. சோ இந்த பட்ஜெட்ல நீங்க இதையுமே கன்சிடர் பண்ணலாம். என்ன இந்த ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான அப்டேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. இந்த பட்ஜெட்ல வாங்க கூடாதது Realme 15X. என்னதான் உங்களுக்கு மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது IP ரேட்டிங், ரெஃப்ரெஷ் ரேட், செல்ஃபி கேமரா பெட்டரா இருந்தாலும் மோட்டோ தான் உங்களுக்கு வேல்யூவா இருக்கும். ரியல்மியை விட விலையும் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் 30000 ரூபாய் பட்ஜெட்ல கேமரா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு போன் வாங்கணும்னு ஆஃப்லைனுக்கு போனீங்கன்னா Vivo V60e தான் தலையில கட்ட பார்ப்பாங்க. இதுல 200 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்கு, 50MP செல்ஃபி இருக்கு. கேமரா இதுல தான் சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் இதுல இருக்கிற SoC 20000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கிற MediaTek ப்ராசஸர் தான் கொடுத்திருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இது கூட பரவாயில்ல, இன்னொரு மாடல் இருக்கு. சாம்பார் ஊத்தலாம், சட்னி ஊத்தலாம்பாங்க. ஒரு நிமிஷம் ஹோட்டலுக்கு தான் வந்துட்டோமோன்னு உங்களுக்கு தோணும். என்ன மாடல்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Oppo F31 Pro தான். அந்த பக்கம்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்களுக்கு பவரே இல்லாத பழைய SoC தான் கிடைக்கும். சிங்கிள் கேமரா செட்டப் தான், விலையும் ஜாஸ்தி. முக்கியமா இந்த ரெண்டு போனையும் தாண்டி ஆஃப்லைன்ல போன் வாங்கும்போது இந்த போனையும் புஷ் பண்ணுவாங்க. என்னன்னா Realme 15. சொல்ல போனா Vivo, Oppoவோட இது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். என்ன இதுல இருக்கிற SoC தான் 30000 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்காது. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க விருப்பம். அப்படி இல்ல எனக்கு 30000 ரூபாய்க்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி வேல்யூவான போன் தான் வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்கேயும் மோட்டோல Edge 70 Fusion உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. என்னடா ஒரே மோட்டோ போன்ஸா சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க பிரைஸ் ஹைக்ல இவங்க தான் கொஞ்சம் வேல்யூவான போனா விலை கம்மியா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு Moto Edge 70 Fusionல லேட்டஸ்ட் Qualcommோட Snapdragon 7S Gen 4 இருக்கு. அது மட்டும் இல்லாம Vivo, Oppo கம்பேர் பண்ணும்போது டிசைன், டிஸ்ப்ளே, பேட்டரி, கேமரா, IP ரேட்டிங்னு எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமா Vivo, Oppo கம்பேர் பண்ணும்போது விலையும் கம்மியா இருக்கு. கார்டு ஆஃபர்லாம் போட்டீங்கன்னா 25000 ரூபாய்க்கே வாங்க முடியும். இல்ல எனக்கு மோட்டோ வேணாம், வேற ஏதாவது நல்ல ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல யூனிக்கான டிசைன் அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட Nothing Phone 4a இருக்கு. ரீசெண்டா தான் இந்த போனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, சூப்பரா இருக்கு. இந்த டைம் டிஸ்ப்ளே அண்ட் கேமராவை கூட இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தாராளமா
தாராளமா இதையுமே கன்சிடர் பண்ணலாம். என்ன ஐபி ரேட்டிங் பெட்டரா இருக்காது, அதை மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், மார்க்கெட்ல ஒரே ஸ்பெக்ல இருக்கிற போனை ஆஃப்லைன்ல விலை ஜாஸ்தியா விற்பாங்க, அதே போனை விலை கம்மியா பேரை மாத்தி ஆன்லைன்ல விற்பாங்க. அது என்ன போன் பாத்துடலாமா? இதுல ஃபர்ஸ்ட் 20,000 ரூபாய் பட்ஜெட்ல ஓப்போ கிட்ட இருந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓப்போ A6 அண்ட் K40 ரெண்டுமே ஒரே போன் தாங்க. ஸ்பெக் ஷீட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், டிஸ்ப்ளே சைஸ், ரெசல்யூஷன், பேட்டரி, கேமரா, SoCன்னு எதுலயும் சேஞ்சஸ் இருக்காது. ஆனா A6 விட K14 பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் கம்மியா கிடைக்கும். சோ நீங்க இந்த இடத்துல ஓப்போ K14 சூஸ் பண்றது தான் வேல்யூவா இருக்கும். நெக்ஸ்ட், விவோலயும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. விவோ Y400 அண்ட் விவோ T5X. இந்த ரெண்டு போனையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஸ்பெக்ல தான் இருக்கு. ஆனா T5Xக்கு கொஞ்சம் லீடு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பெட்டர் ப்ராசஸர் அண்ட் பெட்டர் பேட்டரி கிடைச்சிரும். விலையும் உங்களுக்கு Y400 கம்பேர் பண்ணும்போது T5X 4,000 ரூபாய் கம்மியா கிடைக்கும். இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா T5Xல LCD டிஸ்ப்ளே தான், Y400ல பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே. சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4,000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, AMOLED டிஸ்ப்ளேவோட டிசைன் சூப்பரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் Y400 போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட நிறைய நல்ல ஆப்ஷன் இருக்கு. அதை பத்தி கேட்டகரி வீடியோல பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆன்லைன்ல போன் வாங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கார்டு ஆஃபர், நோ காஸ்ட் EMIன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா வேல்யூவான போனுமே Flipkartல தான் இருக்கு. நான் சொன்ன எல்லா ஸ்மார்ட் போனோட லிங்க்கும் வியூ ப்ராடக்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. முக்கியமா நீங்க ஒரு போன் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு அந்த போன்ல என்ன தேவை, அதுல எந்த போன் நல்லா இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி வேற என்ன கண்டென்ட் பண்ணலாம், எதுலலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.